கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். சிறியவனை புலிர்ந்து உயர்த்துகிற ஆண்டவர், எளியவனை குப்பைந்து உயர்த்துகிற ஆண்டவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். ஏசப்பா நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்துட்டார். சரியா? பயப்படாதீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாள் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:14. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து திருப்தி அடைவார்களாம். பாருங்க, அப்படின்னா குழந்தை பாக்கியத்தினால் திருப்தி அடைகிறது, பிள்ளைகளினால் ஒரு திருப்தி. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பல இடங்களுக்கு போய் கொண்டிருக்காங்க. மருத்துவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்கே புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைவார்கள். அப்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். மறுபக்கத்திலே பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள்னால திருப்தி இல்லை. அப்படின்னா பிள்ளைகள்னால வேதனை, கண்ணீர். எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள்னால கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பக்கம் இந்த உலகத்தில் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அழுகிற ஒரு கூட்டம், மறுபக்கத்தில் இந்த குழந்தை எதுக்கு கிடச்சிச்சு, இந்த பிள்ளை எதுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து பிள்ளைகள் வாலி வயதுக்குள்ளே வரும் பொழுது கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? திருமணம் முடிந்து 10 வருடங்கள் ஆகி குழந்தை இல்லையா? அல்லது குழந்தை இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா கஷ்டப்படுறீங்களா? பிள்ளைகள் கீழ்ப்படி இல்லையா? சொல்லு பேச்சுக்கு நிற்க மாட்டேங்கிறாங்களா? மனம்போல போக்கில் வாழ்கிறாங்களா? அவங்கள மிரட்டுறாங்களா? குடும்ப சூழ்நிலையை புரியாமல் வாழ்கிறாங்களா? அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கொள்ள தெரியாமல் இருக்கிறாங்களா? மற்ற ஆட்களை பார்த்து, பெரிய இடத்து பிள்ளைகளை பார்த்து அதே போல் நடக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களா? பைக்கு வாங்கித்தா, கார் வாங்கித்தான்னு மிரட்டுறாங்களா? பயப்படாதீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைவீர்கள். புத்திர பாக்கியம் அப்படின்னா பிள்ளைகளால் பிள்ளைகளும் கிடைக்கும். மறுபக்கத்தில் பிள்ளைனால ஒரு சமாதானம், ஒரு திருப்தியான வாழ்க்கையை கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். சரியா? பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். நாளில் நீர் பேசின வார்த்தையின்படி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. குழந்தைகள் இருந்தும் புத்திரர்கள் இருந்தும் அந்த பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் இருந்து அந்த பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகட்டும். பிள்ளைகளை சந்தியும், பிள்ளைகளை ரட்சியும், பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. குறிப்பாக இன்றைக்கு வியாதிப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவரே அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி சமாதானத்தை கொடுப்பீராக. பிசாசின் பிள்ளையில் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்ட ஆண்டவரே. ஆசீர்வாதம் இல்லாத குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் செய்கிற காரியங்களை வாக்கிய பண்ணுவீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. ஊழியங்களிலே ஆண்டவருடைய நன்மையினால் நிரப்புங்க, ஆத்துமாக்களை கொடுங்க, ஊழியக்காரர்கள் குடும்பங்களை உயர்த்துங்கப்பா. நிரப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.